மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் கோரிய இந்த மாந்திரகிரி திருக்கோயில் என்பது ஒரு குன்றின் மேல் அமைந்திருக்கின்ற திருக்கோயில். மலை அடிவாரத்தில் அந்த திருக்கோயிலுக்கு சொந்தமான இடம் இருக்கின்றது. ஏற்கனவே திட்டம் தயாரிக்கப்பட்டு பணிகள் உபயதாரர் வாயிலாக மேற்கொள்ளப்பட வேண்டிய சூழல் இருந்தது. உபயதாரர் யாரும் முன்வராததாலும், கேள்வி கேட்ட சட்டமன்ற உறுப்பினரும் அதற்குண்டான முயற்சி எடுக்காததாலும் மாண்புமிகு முதல்வர் கவனத்திற்கு கொண்டு சென்று 1 கோடி ரூபாய் செலவில் அந்த பணிகளை, நீங்கள் கோரிய அந்த மண்டபத்தை கட்டுவதற்குண்டான பணிகள் 3 மாதங்களில் துவங்கப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, உறுப்பினருக்கு ஏற்கனவே இந்த மண்டப பணி 3 மாதங்களில் துவங்கப்படும் என்ற உறுதியை அளித்திருக்கின்றோம். சட்டப்பேரவை உறுப்பினர் நிதி இது போன்ற காரியங்களுக்கு பயன்படுத்த முடியாது. ஆகவே பொதுநல நிதி அல்லது பெரிய திருக்கோயிலிருந்து கடனாக பெற்று நிச்சயம் அந்த மண்டபத்தினுடைய பணிகள் 3 மாதங்களில் துவங்கப்படும் என்பதை மீண்டும் உறுதிபட பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துள்ள ஒரே பதில் 2 தடவை சொல்லியிருக்கேன். வைத்தியநாதன் திருக்கோயிலை பற்றி ஒரு சிறப்பு உண்டு. அந்த திருக்கோயிலுக்கு எண்ணெயை சாற்றி அந்த பிரசாதத்தை உட்கொண்டால் திருமணம் போன்ற காரியங்கள் நடைபெறும் என்றும், நோய் தீர்க்கின்ற மாமருந்தாக அதை பக்தர்கள் நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். திருக்கோயில் திருப்பணி 90% அளவிற்கு நிறைவு பெற்றிருக்கின்றது. இன்னொரு 10% பணிகள் மே மாதத்திற்குள் முடிக்கப்பட்டு நாள் குறித்து குடமுழுக்கு நடைபெறும். குடமுழுக்கிலே அமைச்சர் என்ற முறையில் நானும் கலந்து கொள்கிறேன். கோரிக்கை வைத்த மாண்புமிகு உறுப்பினர் அவர்களும் அந்த குடமுழுக்கில் கலந்து கொள்ள வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினரை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் தங்கபாட்டியன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ராஜபாளையம் தொகுதி தேவதானத்தில் அமைந்துள்ள அருள்மிகு நாயகி தெப்ப சீரமைக்கும் பணிக்கு 5,55,00,000 நிதி ஒதுக்கீடு செய்த பணிகள் முடிந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் காணொலி காட்சி மூலமாக பயன்பாட்டு கொண்டு வந்த பின்பு 30 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த வாரம் மாசி மகம் அன்று தெப்ப தேரோட்டம் நடைபெற்றது. இதுக்கு உறுதுணையாக இருந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்து சமயத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் எங்கள் மாவட்டத்துடைய 2 அமைச்சர் அவர்களுக்கும் பொதுமக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மேலும் நிலுவையில் உள்ள பேவர்கள், சாலை அமைத்தல், மின்விளக்கு அமைத்தல், இதெல்லாம் நிதி ஒதுக்கீடு செய்ய மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் ஆறுபடை முருகனாக விளங்கிக் கொண்டிருக்கிறவர் சிவனுக்காக இந்த நிதியை ஒதுக்குவார் என்பதை அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சித்தமெல்லாம் சிவமயம் என்ற வார்த்தைக்கு இணங்க இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இதுவரையில் 547 சிவன் திருக்கோயில்களுக்கு மாத்திரம் குடமுழுக்கு நடத்தப்பட்டிருக்கின்றது. நம்முடைய உறுப்பினருடைய கோரிக்கையை ஏற்று கூடுதலாக அவர் மேற்கொள்ள வேண்டும் என்ற பணியுடைய பட்டியலை அளித்தார். அதற்கும் ஆவணம் செய்து அந்த பணிகளையும் இந்த ஆண்டு இறுதிக்குள் நிறைவேற்றி தருவோம் என்பதை பேரவையின் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஏற்கனவே பழனி தண்டாயுதபாணி திருக்கோயில் சார்பில் ஒரு தொழில்நுட்ப கல்லூரி 600 மாணவருடன் சிறப்போடு நடத்தப்பட்டு வருகின்றது. உறுப்பினர் கோரிய அந்த திருக்கோயிலில் ஏற்கனவே உயர்நிலைப் பள்ளியில் 900 மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நேரடியாக 3 முறை கள ஆய்வு செய்து அந்த பள்ளிக்கு தேவையான கூடுதல் கட்டிடங்களையும் சுமார் 20 கோடி செலவில் கூடுதல் கட்டிடங்களையும் கட்டுகின்ற பணி ஏறக்குறைய 70% நிறைவடைந்திருக்கின்றது. நீங்கள் கோரிய இந்த தொழில்நுட்ப கல்லூரியை பொறுத்தளவில் தொடர் செலவு, தொடரா செலவு என்று 2 வகையாக பிரிக்கப்பட வேண்டியது உள்ளது. தொடரா செலவு கிட்டத்தட்ட 14 கோடி ரூபாய் வருகின்றது. நீங்கள் அந்த கேள்வியை கேட்டவுடன் குறிப்புகளை கேட்டேன். தொடர் செலவு என்று பார்த்தால் ஒரு ஆண்டுக்கு 2.5 கோடி ரூபாய் வருகின்றது. மருதமலை திருக்கோயில் ஏற்கனவே 37 கோடி ரூபாய் செலவில் பெருந்திட்ட வரைவு பணிகளை கொண்டிருக்கின்றோம். உலகமே அதிசயிக்கத்தக்க வகையில் அங்கே முருகனுக்கு ஒரு பிரம்மாண்ட சிலை அமைக்க மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவிட்டிருக்கின்றார். இது போன்ற பணிகளுக்கு நிதி ஆதாரம் தேவைப்படுவதால் அதற்காக நீங்கள் வைத்த கோரிக்கையை மறுக்க மாட்டோம். வாய்ப்பு இருந்தால் கலாய்வு செய்து மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு சென்று நிச்சயமாக நிறைவேற்றுவதற்குண்டான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து முயற்சிப்போம் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக நேற்று கோபத்தோடு இருந்த
அர்ஜுன் அவர்களுக்கு இன்றைக்கு குளுமையான பதிலை தருகிறேன்.